ரொம்ப அழகான பொண்ணை கட்டிக்காத, அடுத்த ஆசைப்படுவான். ரொம்ப அசிங்கமான பொண்ணையும் கட்டிக்காத, நாளைக்கு உனக்கே பிடிக்காம போயிடும். உன்னை விட உயரமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, அவகிட்ட அண்ணாந்து பேசிய கழுத்து சுளிக்கிடும். குள்ளமா இருக்கிற பொண்ணை கட்டிக்காத, குனிஞ்ச தலை நிமிரவே முடியாது. குண்டான பொண்ணை கட்டிக்காத, அவ தீனிக்கும் வருமானம் பத்தாது. ஒல்லியான பொண்ணை கட்டிக்காத, வீட்டுக்குள்ள எங்கன்னு போய் அவளை தேடுவ. அவளை ரொம்ப படிச்ச பொண்ணை கட்டிக்காத, உன்னை மதிக்கவே மாட்டா. அதுக்காக படிக்காத பொண்ணை கட்டிடாத, நீ சொல்றது அவளுக்கு ஒன்றும் புரியாது. தம்பி சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சாமி, நல்லாவே புரிஞ்சுது. கல்யாணமே பண்ணிக்காதுன்னு முதலியே சொல்லிருக்கலாமே சாமி. அதுக்கு ஏன் சாமி இவ்வளோ பெரிய விளக்கம் சொன்னா? வேண்டா கேட்கறான். ரொம்ப கேஷுவலா நான் சொன்னேன். எவன் என்ன சொல்லியிருக்கான் பார்க்கலாமா? இன்னைக்கு எவனோட சண்டை போடலாம் பார்க்கலாப்பா. இதுக்குன்னே வந்துடுறானுங்க பாருங்க. ராங் கமெண்ட் போடுறதுக்கு, பேட் கமெண்ட் போடுறது. ஆட என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க மேடம், என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க சார்? நீங்க உங்க லெவலே வேற சார். ஹாட்டா ஃபயரா விட்டுருப்பாங்க. ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு குறத்தனமா லூசுத்தனமா கமெண்ட் அடிப்பானான்னு பார்த்துட்டே வந்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உடனே டிப்ரெஸ் ஆவீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெளிவா புரியுது? அந்த 990 கமெண்ட் நினைப்புலயே இருக்காது. அது மட்டும் கமெண்ட்டை படிக்க போகும்போதே இதைத்தான் கண்ணு தேடும். வெளியில் இருந்து ஒரு வார்த்தை வந்த உடனே படுத்துக்கணும். சில நேரத்துல வரலன்னா கூட தேடி தேடி பார்ப்போம். நீங்க எப்போ உங்களை பத்தி போட்டுக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போய் ரிப்ளை கொடுக்கறது, இல்ல அதை பிளாக் பண்றது, டெலீட் பண்றது இதெல்லாம் பண்றீங்களோ, அந்த டிஜிட்டல் ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, அதோட அல்கோரிதம் நேச்சுரலா உங்களை பத்தி நெகட்டிவா கமெண்ட் போட்டுருக்க எல்லா வீடியோவே எடுத்து உங்களுக்கு முன்னாடி காட்டும். மறுநாள் 30 வயது வரை கல்யாணம் பண்ணிக்காம தேவைப்பட்டதுன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நித்யானந்தா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஆதரவு அப்படின்னு தம்ப்நெயில் போடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய உணர்ச்சிகள் முதிர்ச்சி அடையும் பொழுது இந்த ஓவரான ஹார்மோனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் அடங்கிங்க. வெறும் இந்த ஹார்மோனல் பிரஷர்னால நீங்க வாழ்க்கையை பாக்குறீங்க இல்லையா, அந்த பார்வை முழுமையானது இல்லை அப்படின்னு புரியும் பொழுது, அந்த ஹார்மோனல் பிரஷர்னால சினிமால காட்டுற அந்த நாடக காதல், ஹார்மோனல் பிரஷர்னால வர்ற காதல் எல்லாமே உங்க ஜாதிக்குள்ளேயே நடந்தா கூட நாடக காதல் தான். ஏன்னா நாடகங்களை பார்த்து அந்த பிம்பங்களை மனதில் உள்வாங்கி அந்த பிம்பங்களை வைத்துக் கொண்டு, கற்பனைகளை வைத்துக் கொண்டு உருவாகின்ற எல்லா காதலும் நாடக காதலே. இந்த நாடக காதல்ல நீங்க எடுக்கிற முடிவை கொஞ்ச நாள் கழிச்சு வருந்துவீங்க, கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம திருமணம்னு நடந்துட்டு உடையும் பொழுதுங்க 2 பேருமே எமோஷனலா உடைஞ்சு போய் வித்ட்ரா ஆயிடுறீங்க. அது மாதிரியான துக்கங்கள், அதனால வர்ற டிப்ரெஷன், அதனால வர்ற தற்கொலைகள் இதெல்லாம் தேவையில்லை. அதுக்காக நான் சொல்ற தீர்வு, இந்த 3வது நிலை தீர்வு, 30 வயசு ஈவன் ஒரு 35 வரைக்கும் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போ இல்ல டேட்டிங்கோ அது மாதிரியே லைஃப பார்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணா கட்டாயமா இதுக்கு மேல நாம 2 பேரும் ஒன்னா இருந்து நம்முடைய முழு வாழ்க்கையும் இனிமையா இருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தருடைய உடல் நலம், மனநலம், நம்முடைய சாம்ராஜ்யம் இதையெல்லாம் கட்டமைப்போம் அப்படிங்கிற தெளிவுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்க முடியும். நான் ஒரு சாதாரண பர்சன், அப்படி பிறந்தவன், அப்படி இருந்து உருவானவன், இதுவே என் வாழ்க்கையில பெரிய சாதனை, எப்படியோ இழுத்துறனே. சும்மா இப்ப நான் 20 ஹோட்டல் நடத்துறேன், 2000 ஹோட்டல் ஆனா தான் இருக்கும். ஒரு 10,000 ஹோட்டல் மாத்தலாம் உட்காந்து யோசிப்போம். அப்படியே 2000 ஆகுதான் பார்ப்போம். நடக்காது. இப்ப 20 ஹோட்டல்ல இருந்து அடுத்த நிலைக்கு நான் என்ன பண்ணணும்? இமீடியட் ஸ்டெப்ஸ் என்ன? இதுல சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஷூர் சக்சஸ், சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஒருவேளை வந்தாலும் வரலாம், போனாலும் போகலாம். இந்த மாதிரி ரிஸ்க், இதை எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதணும். கண் முன்னால் இதையெல்லாம் இருக்கணும். என் மைண்ட்ல திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பேன் சாமி, தருதரமே. அது மனசுல எல்லாம் எழுதி வச்சீங்கன்னா 1000 மெசேஜோட இது ஒண்ணு போயிடும், காணாம போயிடும். எழுதி வைக்கணும். மனசுல எழுதுறது தண்ணியில எழுதுறதை விட மோசமானது. சுனாமி வர்ற கடல்ல எழுதுறதுக்கு சமம் உங்க மனசுல எழுதி வைக்கிறது. உங்க கோல்ஸ், இன்டென்ஷன்ஸ் டீடைலா உங்க விஷன், மிஷன் ஸ்பெல் பண்ணப்படணும். வார்த்தைகளாலே முதலில் வடிவமைக்கப்பட வேண்டும், வடிக்கப்பட வேண்டும். அது எழுத்தாக பேப்பர்ல வரணும். பொறுமையோடு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் வடிவமைத்து சிந்தித்து எழுத வேண்டும். இல்லைன்னா அப்படியே உங்க எனர்ஜி டிசிபேட் ஆகி அப்படியே காணாம போயிடுவீங்க. சாராயம் விட்டு பணம் பண்ணுகிற பொறுக்கிகள் விடுவாவிகளா? உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க. சாராயம் குடிக்கிறவங்க, அது ஒண்ணு நான் டீசென்டான வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. சாராயம் குடிக்கிறவன் தான் மதுப்பிரியன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியாது. குடிகாரன் தான் வார்த்தை சொல்ல முடியும். பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. சோறு போட்டு பணம் பண்ணலாம், மருந்து வித்து பணம் பண்ணலாம், கல்வியை விற்று கூட பரவாயில்லை பொறுத்துக்கலாம். உயிர் கொள்ளும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள். காலையில இருந்து இவ்வளவு உழைச்சு சம்பாதிக்கிறேன், என்ன நைட்டு ஒரு தண்ணி அடிச்சுட்டு படுத்தா என்ன, அதுக்கு ஒண்ணு எனக்கு உரிமை இல்லையா? இவ்வளவு சம்பாதிக்கல, லூசர் உரிமை இல்லடா, சூசைட் பண்ணிக்கிற பழக்கமடா. உண்மையிலேயே அது உங்கள் வாழ்க்கையை குடித்து விடும். வாழ்க்கையினுடைய நீட்சிமை
மாட்சிமை இரண்டையும் அழித்துவிடும். வாழ்க்கையோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இரண்டையுமே அழித்து விடும் ஐயா. நீங்க ஏதோ குடிக்கிறீங்க, 20 மணி நேரத்துக்கு அப்புறம் போதை தெளிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த மதுவினுடைய எஃபெக்ட், அதனுடைய தாக்கம் உங்க உடம்பு மனசுல இருந்து போயிருதுன்னா தயவு செஞ்சு கனவு காணாதீர்கள். அப்படியெல்லாம் தப்பா நம்பாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் மது அருந்தும் பொழுதும் அது நிரந்தரமாக உங்கள் உடலையும் மனதையும் மூளையையும் அது செயல்படுகின்ற விதத்தையும் நிரந்தரமாக பாதிக்கின்றது. உலகத்துல கவலைப்படுற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவுமே இல்லைங்கம்மா. ஏன்னா கவலைப்படுவதனால் நம்முடைய குறிக்கோளை நோக்கி, செய்ய வேண்டியதை நோக்கி நாம் செல்லுகின்ற வேகம் உயரப்போவதே இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாலியா அப்ரோச் பண்ணுங்க. முதல் தேவை, எந்த பிரச்சனையாக எந்த சூழலா இருந்தாலும் அமைதியோடும் சாந்தத்தோடும் ஆனந்தத்தோடும் இனிமையோடும் ஒரு ஸ்வீட்னஸோடையும் அப்ரோச் பண்ணுங்க. ஜெயிச்சிடலாம். அப்ப மட்டும்தான் நாம் முழுமையாக ஒன்றில் இயங்குகிறோம், செயல்படுகிறோம். தன்னை ரொம்ப லைட் பர்சனாலிட்டியா வச்சுட்டு ஜோவியலா, கேஷுவலா, இனிமையா, ஜாலியா ஒரு காமெடியன் மாதிரி வாழறவங்க தான் ரியல் லைஃப்ல ஹீரோவா சாதிக்கிறாங்க. தன்னை ஹீரோன்னு தானே நினைச்சுக்கிட்டு இறுக்கமா கான்ஸ்டிபேட்டட் மூஞ்ச வச்சுட்டு தன்னை ஹீரோன்னு ஏதோ ஒரு பெரிய பெடஸ்ல தன்னைத்தானே வச்சுட்டு அந்த ஈகோவோடையே இயங்குறவங்க நிஜ லைஃப்ல காமெடியன் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் அவங்களை காமெடியன் மாதிரி தான் பார்ப்பாங்க. காமெடி பீஸா தான் போவாங்க. கஷ்டப்பட்டு நாம கொடுக்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அதனாலங்கம்மா உண்மையில பாத்தீங்கன்னா கவலைப்படுறது ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது பிரேக்க பிரஸ் பண்ற மாதிரி. பிரேக்க பிரஸ் பண்றதால நாம செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சென்றுடுவோமா? கிடையாது. நம்ம எல்லாம் நிறைய நல்ல தாய் பற்றி பேசுறோம், நல்ல தந்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்க. உன் புருஷனுக்கு சொல்லி வை, அனாவசியமா என் ரூட்ல கிராஸ் பண்ண கூடாதுன்னு. பையனுக்கு வயசு 14. உன் புருஷனுக்கு சொல்லி வை, அனாவசியமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. நான் எங்க போற வரேன்னு வேவ் பாக்குற வேலை வச்சுக்க கூடாது. பையனுக்கு வயசு 17. ஏமா எப்படித்தான் போய் இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் பண்றியோ? பையனுக்கு வயசு 21. சரி, என்னதான் வம்பு பண்ணாலும் உழைச்சு குடும்பத்தை காப்பாத்திடுறாரு. பையனுக்கு வயசு 35. அம்மா என்ன இருந்தாலும் நல்ல மனுஷன் இல்லம்மா. பையனுக்கு வயசு 45. இல்ல, அந்த கஷ்டத்துல அந்த காலத்து வறுமையில படாத பாடுபட்டு அவருக்கு கிடைச்சதை வச்சு அவரால முடிச்சதெல்லாம் வச்சு நம்மளை எல்லாம் கரதேத்தி விட்டாரேம்மா. பையனுக்கு வயசு 50. ஐ மிஸ் யூப்பா. பையனுக்கு வயசு 60. வெறும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது. ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை. அடிக்கிற அப்பா அம்மா கூட இருக்கணும். தப்பு பண்ணா எத்தனை வயசானாலும் சரி. அதிர்ஷ்டவசமா நான் அந்த மாதிரியான சமூகத்தை பார்த்தேன். நல்ல வேளை பரமசிவன் அருளால் அந்த மாதிரியான சமூகத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஜென்சி கிட்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் என்ன பாக்குறேன்னா, அடிக்ஷன், போதை, உணவு, கேஜெட்ஸ், சோசியல் மீடியா. கான்ஸ்டன்டா வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிளசண்டான விஷயம் கொஞ்சம் பிளஷரா இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ரைட் எது, பிளசன்ட் எதுன்னு பார்த்து ரைட்டை சூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டோட சேர்ந்து பிளசண்டா இருந்தா நல்லது. ஆனா ரைட் வேற பிளசன்ட் வேற இருந்தா ரைட்டை தான் சூஸ் பண்ணணும். தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணிக்க முடியல குழந்தையாலன்னா நம்மள ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகள் வேண்டும்.